ஓம் சாய்ராம். நாளைக்கு சித்திரை வருஷ பிறப்பு. முதல் நாளே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இது மாதிரி பூஜை அறையில் கணிக்காணுதலுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டில் வயதான பெண்கள் இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா வீட்டு தலைவி நீங்கள் எந்திரிச்சு நேரமாக குளிச்சுட்டு விளக்குகள் ஏற்றி தூப தீபம் காமிச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் கணவர், இவங்க எல்லாரையுமே கண்ணை மூடி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கண்ணாடி வழியாக இந்த மங்கள பொருட்கள், கனிகள் எல்லாத்தையும் பார்த்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த வருஷம் பூரா நம்ம தன தானியத்தோட செல்வ செழிப்பிற்கு குறைவில்லாமல் ஆரோக்கியத்தோடவும் ஐஸ்வர்யத்தோட வாழணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்க. அடுத்து வீட்டில் இருக்க எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டு சுவாமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பருப்பு பாயசம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி நிவேதனம் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னால் வீட்டு வாசலில் கோலம் போட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு கிழக்கு நோக்கி ஏற்றிக்கிங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் காக்காய்க்கு வைக்கிறது நல்லது. நாளைக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது.